திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. பெயரின்னு பார்த்தா சகுந்தலா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வன்னியர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா துலாம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா துணிக்கடையில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் 10,000 5,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு நிலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஏக்கரா நிலம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வசதியெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வெளியில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட தான் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம். இவங்க ஊருன்னு பார்த்தா மதுரையில் இருக்கிறத வரதட்சணைன்னு பார்த்தா அவங்க அப்பா என்னால் ஒரு 10 பவுன் நகை போட முடியும், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால நான் அதுக்கப்புறம் கூட செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகனாசை கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நான் வேலையில் இருந்தால் பரவாயில்ல, மாதம் ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைய கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மறைச்சு போடுங்க, நேரில் வந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயருன்னு பார்த்தா தர்ஷினி, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து செட்டியார் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கன்னி ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. வேலைன்னு பார்த்தா பியூட்டி பார்லரில் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. சொந்தமாக பியூட்டி பார்லர் நடத்துகிறதா சொல்கிறாங்க. மாதம் எப்படியும் 10,000 20,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. கம்மியாக தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை, வீடு மட்டும்தான், சொந்த வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கிறத சொல்கிறாங்க. அவங்க அப்பா அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயே ரொம்ப கஷ்டப்படுறா, அங்கேயே கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா வசதியான மணமகன் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா, சந்தோஷமாக வச்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மறைச்சு போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு அழகாக இருப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.